கடந்த சில நாட்களாகவே உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்ற செயற்பாடை ட்ரம்ப் செய்து வருகின்றார். இதுல அடுத்த கட்டம் கிறிஸ்லாந்தை விலை கொடுத்து வாங்க போகின்றோம், அங்க இருக்கிற மக்களுக்கு $1,00,000 கொடுத்து அந்த மக்களை நாங்கள் வாங்க போகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் உண்மையா? இவர் சொல்லியிருக்கின்ற இந்த செயற்பாடு, இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நேட்டோ அமைப்பையே சீர்குலைக்க போகின்றது, மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்க போகின்றது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் உண்மையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ட்ரம்பினுடைய இலக்கு தான் என்ன? இது பற்றி இருக்கின்ற முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல் முறை என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பக்கத்து நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். உங்களோட நாட்டை நாங்கள் எங்களோட நாட்டோடு இணைக்க போகிறோம், உங்களுக்கு நான் காசு கொடுத்து உங்களோட நாட்டை நான் வாங்க போகிறேன், இனி வருகின்ற நாட்களில் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி, ஒரு பிரதேசம் தான் நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மனநிலையை தான் இப்போது கிறிஸ்லாந்து மக்கள் சந்தித்து வருகிறார்கள். கிறிஸ்லாந்தை பொறுத்தவரையில் டென்மார்க்கினுடைய ஒரு சுயேட்சை நிலப்பரப்பில் இருக்கின்ற ஒரு இடம். இங்கே 57,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 57,000 மக்களுக்கு காசு கொடுத்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போது அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இந்த நாட்டை எப்படியாவது எங்களோடு இணைக்க போகின்றோம், இந்த விடயத்தில் அவர்கள் விடாப்புடியாக உறுதியாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வெள்ளை மாளிகையினுடைய தகவல். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் இங்கிருக்கின்ற அந்த 57,000 மக்களுக்கு தலா 10,000 தொடக்கம் 1,00,000 வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து அவர்களை நாங்கள் வாங்க போகின்றோம், அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இந்த 57,000 மக்களுக்கும் காசு கொடுக்கிறா எவ்வளவுக்கு முடியும் என்றால் இது அமெரிக்காவுக்கு ஒரு சிறு தொகையாகத்தான் இருக்கின்றது. சாதாரணமாக 500 மில்லியன்ல இருந்து 6,000 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் தான் இவர்களுக்கு செலவு போகும். அந்த 57,000 மக்களை 10,000 இருந்து $10,000 இருந்து $1,00,000 கொடுத்து வாங்குறதாக இருந்தார். எனவே இதற்கான காய் நகர்த்தல்களை இப்போது அமெரிக்கா மேற்கொண்டு கொண்டே வருகின்றது. இந்த கிறிஸ்லாந்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் சொல்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ட்ரம்ப் சொல்கின்ற விஷயம் பாதுகாப்பு. அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்காக கிறிஸ்லாந்து என்ற ஒரு நிலப்பரப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்றது, எங்களுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக அந்த நாடு எங்களுக்கு தேவைப்படுது. ஏனென்றால் அவர்கள் சொல்கின்ற அடுத்த காரணம், கிறிஸ்லாந்தை பொறுத்தவரையில் அதிகமாக ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கம் இப்போது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஆதிக்கத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ளணும், அதற்காக நாங்கள் உடனடியாக அந்த நாட்டை எங்களோடு இணைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார்கள். இதை வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் அவர்கள் சொல்கின்ற நேரம், கிறிஸ்லாந்தை சுற்றி அதிகமாக ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய கப்பல்கள் வலம் வந்து கொண்டே இருக்கின்றது என்றதாக அவர் ஒரு பக்கம் சொல்ல, வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒரு படி மேல போய் அவர் சொல்ற விஷயம், டென்மார்க்குக்கு கிறிஸ்லாந்தை சரியாக நிர்வகிப்பதற்கான ஆளுமை கிடையாது, தகுதி இல்லை. அந்த தகுதி இல்லாததால நாங்க கிறிஸ்லாந்தை எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற விஷயம். ஆனால் உண்மையிலேயே பாதுகாப்பு மட்டும்தான் அமெரிக்காவுக்கு காரணமாக கிறிஸ்லாந்தை அவர்களுடைய நாட்டுக்குள்ள ஒரு அங்கமாக கொண்டு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்பதுதான் உண்மையான நிதர்சனம். ஏனென்றால் கிறிஸ்லாந்தை பொறுத்தவரை அதிகளவான வளங்கள் கொண்ட நாடாக இருக்கிறது. அதில் முக்கியமாக நியோட்டமியம் மற்றும் டிஸ்பரோசியம் என்று சொல்லப்படுகின்ற அரிய வகையான கனிம வளம் கிறிஸ்லாந்தில் அதிகளவாக இருக்கின்றது. அந்த வளங்கள் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இராணுவ தொழில்நுட்பம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல அதிகளவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கனிய வளமாக, அரிய கனிய வளமாக இருக்கின்றது. இந்த கனிய வளம் சீனாவிட்ட பெருமளவாக இருக்கிறது. 90% ஆதிக்கம் இந்த கனிய வளம் சார்ந்து சீனாட்ட இருக்குது. எனவே சீனாவோட போட்டி போடுகின்ற அமெரிக்காவுக்கு அந்த கனிய வளம் தேவைப்படுகின்றது, அந்த வளங்கள் தேவைப்படுகின்றது. சீனாவை விட அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு இந்த வளங்கள் தேவைப்படுகின்ற காரணத்துக்காகத்தான் ட்ரம்ப் இப்போது கிறிஸ்லாந்தின் மீது குறிவைத்திருக்கின்றார் என்பதுதான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுடைய எல்லாம் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதுதான் உண்மையான நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சோடிக்கப்பட்ட கதைகள் சொல்வது போல ட்ரம்பினுடைய அரசாங்கம் நாங்கள் பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் கிறிஸ்லாந்தை கோருகின்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை சொல்கின்றார்கள். ஆனால் எப்படி வெனிசுலாவினுடைய ஜனாதிபதியை கைது செய்வதற்கு அவர் செய்த போதைப் பொருள் குற்றச்செயல்கள், அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நபர்களை கடத்துகின்ற செயற்பாடுகள், அதிகளவாக வெனிசுலா மக்கள் அமெரிக்காவுக்கு போகின்றார்கள் வருகின்றார்கள், அதை நிறுத்தாமல் இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கைது செய்ததுக்கு ஒரு சாட்டாக பயன்படுத்தி அந்த எண்ணெய் வளங்களை தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் கொண்டு வருகிறார்களோ அதே போலதான் இந்த கிறிஸ்லாந்தையும் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை ட்ரம்பினுடைய அரசாங்கம் மேற்கொள்வதாக சொல்றார்கள். இது எந்த அளவுக்கு
இதில் விழாப்புடியாக ட்ரம்ப் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், வெள்ளை மாளிகையினுடைய அறிக்கையில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் அனைத்து நபர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல அவர்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து தலா $10,000 இருந்து $1,00,000 வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து அவங்கள வாங்குறதுக்கான முயற்சிகளை செய்வோம். இல்லாவிட்டால் நாங்கள் இராணுவ நடவடிக்கைகள் உட்பட நாங்கள் ஏனைய நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கின்றது வெள்ளை மாளிகை. ஆனால் ட்ரம்ப் இந்த விடயத்தில் உறுதியாக நிற்கின்றார். நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சாதாரண வழியை பயன்படுத்தி இலகுவான வழியை பயன்படுத்துவோம், இல்லாவிட்டால் கரடு முரணான வழிகளை நாங்கள் பயன்படுத்தி அந்த நாட்டை கைப்பற்றுவோம். அந்த கரடு முரணான வழி, கடினமான வழி எது என்பதுதான் இப்போ கேள்வி. ஒன்று பொருளாதார தடை சார்ந்திருக்கிற விஷயமா, இல்லாவிட்டால் வெனிசுலாவில் இராணுவத்தை கொண்டு போய் இறக்கியது போல நீங்கள் கிறிஸ்லாந்திலையும் இராணுவத்தை கொண்டு வந்து இறக்குவீர்களா, இராணுவத்தை விட்டு கிறிஸ்லாந்தை கைப்பற்ற போகின்றீர்களா என்பதுதான். ஆனால் ட்ரம்ப் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார். கிறிஸ்லாந்தை தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பெரிய அபாயமாக, ஒரு அபாய எச்சரிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்லாந்து டென்மார்க்கினுடைய ஒரு பகுதி. டென்மார்க் நேட்டோவினுடைய ஒரு அங்கத்துவ நாடாக இருக்கின்றது. இந்த நேட்டோ நாடுகளில் ஒரு நாடு, நேட்டோ நாடு இன்னொரு நேட்டோ நாடோடு சண்டை பிடிக்குமாக இருந்தால் இலகுவாக அந்த அமைப்பு உடைந்து போகிறதுக்கான அதிகளவான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே ஒருவேளை அமெரிக்கா இப்படி செய்யுமாக இருந்தால் கிறிஸ்லாந்தின் மீது படையெடுக்குமா, இராணுவ நடவடிக்கைகள் செய்யுமா, இல்லாவிட்டால் இப்படி தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது என்பது உண்மையிலேயே நேட்டோ நாடுகளை நிலைகுலைய வைக்கும். அதே போல இந்த 3வது உலக போருக்கு இந்த விடயம் வழிவகுக்கும் என்ற அளவுக்கு இப்போது எச்சரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஐரோப்பிய ஒன்றியம் சார்ந்திருக்கின்ற நபர்கள், ஐரோப்பிய நாடுகள் மிக கடினமான குரல்களை கொடுத்திருக்கிறாங்க. அதில் டென்மார்க் உள்ளிட்ட ஜெர்மன், பிரான்ஸ் போன்றிருக்கின்ற நாடுகள், பிரிட்டன் போன்றிருக்கிற நாடுகள் அமெரிக்கா செய்யக்கூடிய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக கண்டித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த விஷயம் இருக்கின்ற நேரம் கிறிஸ்லாந்தினுடைய ஜனாதிபதி ஒரு காட்டமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்லாந்தில் இருக்கின்ற மக்கள் என்பது எங்களுடைய நாட்டினுடைய சொத்து. நீங்கள் எங்களை காசு கொடுத்து அப்படி வாங்கலாம், நாங்கள் பொருள் கிடையாது, எங்களை காசு கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு அப்படி வாங்க முடியாது. அந்த அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் அந்த எண்ணத்தையே நீங்கள் கைவிட வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த விஷயங்கள் இருக்கிற நேரம் உண்மைதானே, ஒரு பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம், நபர்களை நீங்கள் காசு கொடுத்து உங்களோட நாட்டோடு இணைத்துக் கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்லாந்து மக்கள் விற்கிறதுக்காக இல்லையே. இந்த விஷயத்தை தான் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு காட்டமான பதிவாக இதை போட்டிருந்தார். இந்த விஷயங்கள் அரசியல் மயமாக இப்போ பேசப்படுகின்ற நேரம் உண்மையிலேயே கிறிஸ்லாந்து மக்கள் இதை ஆதரிக்கின்றார்களா, எதிர்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றால் டென்மார்க்கினுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் தான் கிறிஸ்லாந்து மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு வேளை அமெரிக்கா பக்கம் போகணும் இவர்கள் நினைப்பார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கும் தானே. அந்த கேள்விக்கு 86% இருந்து 90% கிறிஸ்லாந்தில் வாழக்கூடிய மக்கள் அமெரிக்காவோடு இணைகிறதுக்கு துளி விட விருப்பம் இல்லாத நபர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு வகையிலையும் நாங்கள் அமெரிக்காவோட போய் இணைய மாட்டோம் அப்படின்ற விதத்தில் உறுதியாக இருக்கிற மக்கள் தான். மிகுதியாக இருக்கிற ஒரு சில பேர் தான் அமெரிக்காவோடு இணைகிறதுக்கான விருப்பம் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே அந்த 90% அந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு மனநிலை, 90-95% அந்த மக்களுக்கு இருக்கிற மனநிலை எப்படின்னா, நாங்கள் தனியான ஒரு நாடாக, சுயேட்சையான ஒரு நாடாக இருக்கணும், நாங்கள் டென்மார்க்கில் இருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் பெற்று நாங்கள் தனி ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர்களுடைய ஆசையாக இருக்குது. எப்படியாவது இந்த 2 நாடுகளுக்குள்ள நடுவில் அந்த நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. டென்மார்க்கினுடைய ஆதிக்கத்தின் கீழும் இல்லாமல் அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு கீழும் போகாமல் தங்களை தனி ஒரு நாடாக அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த நாட்டினுடைய மக்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கான கலாச்சாரம், அவர்களுக்கான பண்பாடு, அவர்களுக்கான மொழி, அவர்கள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் தங்களுக்கான தனித்துவத்தை பேணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய இப்படியான செயற்பாடுகளில் மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்த செயற்பாடு உண்மையிலேயே உங்களுக்கு தேசிய பாதுகாப்புக்காக செய்கிறாரா, இல்லாவிட்டால் அவருடைய வெள்ளாதிக்க சக்திகளை இன்னும் பலப்படுத்தி கொள்றதுக்காக, வெள்ளாதிக்க சக்தியை காட்டுறதுக்காக, நிலைநிறுத்துறதுக்காக அவர்கள் செய்கின்ற செயற்பாடான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.